நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் 9 to 5 ஜாபில் உங்கள் சிஸ்டம் பார்த்து உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்கள் மைண்டில் திடீர்னு ஒன்று தோண ஆரம்பிக்குது. எப்படி முகேஷ் அம்பானி, ரட்டன் டாட்டா, எலான் மஸ்க், நாராயணமூர்த்தி எல்லாருமே இவ்வளோ ரிச்சாக இருக்காங்க? அவங்க பிறக்கும் போதே கோடிக்கணக்கில் பணத்தோட பிறந்தாங்களா, அல்லது இவ்வளோ பணத்தை உருவாக்குறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? நீங்கள் ஒரு வேலை இப்படி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய இல்லூஷன் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு உலகத்தில் சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய பொய் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் வேணும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு உண்மையான தாரக மந்திரம் என்ன அப்படிங்கிறது இதுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். ஏன்னா துருபாய் அம்பானி, நாராயணமூர்த்தி அண்ட் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் கையில் பணமே இல்லாமல் இவ்வளோ பெரிய எம்பையர் உருவாக்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப கம்மியான மக்களால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்க பணத்தை வச்சு பிஸ்னஸ் உருவாக்கல, லெவரேஜை வச்சு பிஸ்னஸ் உருவாக்கியிருக்காங்க. லெவரேஜ் இருக்கிற இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை நீங்கள் கரெக்டான ஒரு ஃபார்மில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நடத்துறதுக்கு பணம் தேவைப்படாது. நீங்கள் ரிசோர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களோட பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸை உங்கள் பிஸ்னஸில் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணமும் தேவைப்படாது. இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண பைக் டாக்ஸி ஓட்டுற ஒருத்தர், அப்படி இல்லைனா டீ கடை வச்சிருக்கிற ஒருத்தர், அப்படி இல்லைனா ரோட்டு ஒருத்தர் கடை போட்டிருக்கிற ஒரு சாதாரண ஷாப் கீப்பரால் 100 கோடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை 0 மணியில் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்க போகுது. இது ஏதோ ஒரு ஃபிலிம் ஸ்டோரி கிடையாது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சீக்ரெட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எல்லா சக்ஸஸ்ஃபுல் இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை யார் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் ஒரு சிங்கிள் ருபீஸை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. இதை யூஸ் பண்ணி உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ரிச்சஸ்ட் மேன் எப்படி ரிச்சாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான, அதுவும் ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஈஸியான ஸ்டெப்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 4 ஸ்டெப் வச்சு இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் க்ரோர்ஸ் ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம புதுசாக டிஸ்கார்ட் சர்வரும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, பிஸ்னஸை கரெக்டாக ரன் பண்ணுறதுக்கு கையில் பணம் வேணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அப்படியே உங்கள் கையில் பணம் இருந்தாலும், நீங்கள் அதே பிஸ்னஸை ரன் பண்ணாலும், உங்கள் கையில் கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை அப்படின்னா உங்களால் அந்த பிஸ்னஸை கரெக்டாக ரன் பண்ண முடியாது. பெரிய பணம் வேணும்னு அவசியம் கிடையாது, இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டான ஸ்ட்ராட்டஜி இருந்தால் போதும், உங்கள் பிஸ்னஸை ஈஸியாக ஸ்கேல் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு இருக்கலாம். இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நாம் இன்னைக்கு சில ஃபேமஸான பீப்புள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க எல்லாருமே ஜீரோலேருந்து ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க. லெவரேஜ் அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல்னஸை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி துருபாய் அம்பானியோட வாழ்க்கையை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு துருபாய் அம்பானி வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்காரு. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட பிகினிங்ல 1950 என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 1950 துருபாய் அம்பானிக்கு வெறும் 17 இயர்ஸ் தான். ஏமன் நாட்டுக்கு 500 சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு. அங்க அவர் என்ன பார்க்கறாரு அப்படின்னா, மார்க்கெட்ல பிரைசஸ் எல்லாமே ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. ஒரே ப்ராடக்ட் தான் வேற ஒரு இடத்துல, வேற வேற லொகேஷன்ல, வேற பிரைசிங்ல சேல் ஆயிட்டு இருக்கு. அங்க ஒரு ரொம்ப சிம்பிளான அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கத்துக்கிறாரு, ஆர்பிட்ரேஜ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு அமேசிங்கான ஸ்ட்ராட்டஜி. ஒரே பொருளை ஒரு இடத்துல வாங்கிட்டு இன்னொரு இடத்துல போய் அதிகமான ரேட்டுக்கு சேல் பண்றது. துருபாய் என்ன கவனிக்கிறார் அப்படின்னா, ஏமன்ல பெட்ரோல் பிரைசிங் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இந்தியாவில் அதே பெட்ரோல் ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு. ஆனால் அதே விஷயத்தை இவர் கம்மி விலைக்கு வாங்கி இந்தியாவில் வந்து ஹையர் பிரைஸுக்கு சேல் பண்ணி அதிகமான ப்ராஃபிட்டை பார்க்கணும்னு நினைக்கிறாரு துருபாய் அம்பானி. அதுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள வந்து டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாரு. ஆனால் இப்போ அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு. அவர் கையில் சுத்தமாக பணம் கிடையாது. ஆனால் அவர் எப்படி பிசினஸ் ஆரம்பிச்சாரு? இந்த இடத்துல தான் லிவரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வருது. அவர் கையில் எப்பவுமே ஒரு பெரிய ஃபேக்டரி இருந்தது கிடையாது. ஈவன் கிளாத்ஸை வாங்குறது கூட அவர் கையில் பணம் கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் குட்ஸே வாங்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கஸ்டமர் இருந்து பணம் வாங்கி அந்த பணத்தை வச்சு தான் குட்ஸே வாங்குறாரு. ரிலையன்ஸோட ஒரு ஷேர் 10 ரூபீஸ்க்கு சேல் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் அதே ஷேரை என்ன பண்ணாங்க அப்படின்னா 57,000 மக்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்த ரிலையன்ஸ் கம்பெனியோட இன்னையோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 19 lakh crores. ஸோ இங்கே நாம என்ன லேர்ன் பண்ணுறோம்? இப்போ உங்கள் கையில் பணம் இல்லை அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி உங்கள் கையில் பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் மற்றவங்களோட பணத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே தான் நீங்கள் மார்க்கெட் கேப்பை கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்கணும். மார்க்கெட் கேப் பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா நாம நேற்றுக்கு போட்ட ஐபிஎல் வீடியோவை ஒன் டைம் பார்த்துருங்க. ஏன்னா அந்த வீடியோவில் நாம மார்க்கெட் கேப்பை ஒருத்தர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருந்துருப்போம். நாராயணமூர்த்தி அப்படிங்கிற நேமை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் தான் இந்தியா லெவலில் ஐடி செக்டரை ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போன ஒரு ஃபேமஸ் பர்சன். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவர் இன்ஃபோசிஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கையில் அவரை மேனேஜ் பண்ணுறது அளவு கூட அவருக்கு பணம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இன்ஃபோசிஸோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 6.5
5 lakh crores. ஆனால் எல்லாமே வெறும் 200 ரூபாய் ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் இப்போ கேள்வி என்னன்னா, இவ்வளோ பெரிய கம்பெனியை வெறும் 200 வச்சு ஆரம்பிக்க முடியுமா? 1970s கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி செக்டர் அப்படிங்கிறது இந்தியாவில் நான் எக்ஸிஸ்டன்ஸாக இருந்துச்சு, சுத்தமாக கிடையாது. ஆனால் அன்னைக்கு நாராயணமூர்த்தி என்ன புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, இந்தியாவோட ஃபியூச்சர், ஏன் உலகத்தோட ஃபியூச்சரே கண்டிப்பாக ஐடியாக தான் இருக்க போகுது. ஆனால் இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறது? ஏன்னா அவர்கிட்ட அன்னைக்கு சுத்தமாக எக்ஸ்பர்ட் நாலேஜ் எதுவுமே கிடையாது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருந்திருக்காரு. இந்த இடத்துலையுமே அவர் லிவரேஜ் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட 6 ஃப்ரெண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி நாம ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அவர் கையில் ஆஃபீஸ் கிடையாது, கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது, கிளைண்ட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாலேஜ். அமெரிக்காவில், யூரோப்பில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ரொம்ப டேலண்டடான இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் அதை விட எக்ஸலண்டான இன்ஜினியர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிறது நாராயணமூர்த்திக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ எக்ஸலண்டாக இன்ஜினியர்ஸ் இருந்தும் இங்கே யாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருந்துச்சு. இந்த இடத்துல தான் நாராயணமூர்த்தி மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, நாம இங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸை அமெரிக்கா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்மளால ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட தாட். ஸோ இந்த இடத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் உருவாகுது. இந்தியாவில் அப்போ எல்லாருக்கிடையும் கம்ப்யூட்டர் கிடையாது. ஸோ எப்படி நம்மளால இங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸை மேலே கனெக்ட் பண்ண முடியும்? இங்கேயுமே லெவரேஜ் அப்படிங்கிற விஷயம் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்ஃபோசிஸ் ஆரம்பத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, நியூயார்க் கூட டேட்டா பேசிக்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற டீல்ல சைன் பண்றாங்க. இப்போ வரைக்குமே இன்ஃபோசிஸ் கையில் எந்த விதமான கம்ப்யூட்டர்ஸும் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல அவங்க பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டரை வாங்க போறாங்க. அண்ட் அந்த கம்ப்யூட்டர் வச்சு தான் ப்ராஜெக்டை முடிக்க போறாங்க. இப்போ இதுக்கு பேரு தான் ஸ்மார்ட் பிசினஸ். நான் முதல்ல பணத்தை கொண்டு வரோம், அதுக்கப்புறம் தான் சர்வீஸை டெலிவரி பண்றோம். இன்ஃபோசிஸோட ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஏன்னா அவங்க கையில பணம் கிடையாது, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, நல்ல டீம் கூட கிடையாது. ஆனால் அவங்க கையில் இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான லாங் டைம் விஷன் இருந்துச்சு. இன்ஃபோசிஸ் 1993ல ஐபிஓ லான்ச் பண்றாங்க. அன்னைக்கு வரைக்குமே இந்தியாவில் எந்த விதமான ஐடி செக்டர்லையும் யாருக்குமே ட்ரஸ்ட் கிடையாது. ஆனால் ஐபிஓ லான்ச் பண்ண முதல் நாளே என்னாச்சு அப்படின்னா 300% growth இருந்துச்சு. இன்னைக்கு இன்ஃபோசிஸோட பெர் வேல்யூ 1500 ரூபீஸையும் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் இன்ஃபோசிஸ் டாப் 10 ஐடி கம்பெனிஸ் லிஸ்ட்ல இருக்கு. கம்பெனியோட டோட்டல் ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 6.5 lakh crores. உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு 3 லட்சம் பீப்புளுக்கும் அதிகமான பீப்புள் இன்ஃபோசிஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான பெரிய கம்பெனிஸ்லையும் நடந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு நாராயணமூர்த்தி ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள். நாராயணமூர்த்தி எப்போது நாமெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு கிளாசிக்கான எக்ஸ்கியூஸ் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே பணம் கிடையாது, சிஸ்டம் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். அவர் ஒரு கம்பெனி உருவாக்கல, ஸ்கில்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய லெவரேஜ் உருவாக்கியிருக்காரு. எந்த விதமான ஃபண்டிங்கும் இல்லாமல், கம்ப்யூட்டர் இல்லாமல், ஆஃபீஸ் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. ஸோ நீங்கள் மறுபடியும் பிஸ்னஸ் நடத்துறதுக்கு பணம் வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வேக்கப் காலாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள் ஐடியாஸை வச்சு டைரெக்டாக எக்ஸிக்யூஷன் இறங்குங்க, பிஸ்னஸ் உருவாக்குங்க, பணத்தை இல்லை. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களாலையும் லிவரேஜை யூஸ் பண்ண முடியுமா? கமெண்ட்ஸை சொல்லுங்க. அது 2007 வருஷம் 2 சாதாரண யங் பிரதர்ஸ் சச்சின் பன்சால் அண்ட் பின்னி பன்சால் ஒரு சின்ன ரூம்ல உட்காந்து போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐடியா இந்தியாவோட டோட்டல் காமர்ஸ் மார்க்கெட்டையே மாற்ற போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு அன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு ஃபிளிப்கார்ட்டோட டோட்டல் வேல்யூ அப்படின்னா 3 lakhs crores அதிகமாக இருக்கு. அண்ட் இன்னைக்கு ஃபிளிப்கார்ட் தான் இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் காமர்ஸ் மார்க்கெட். ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஃபிளிப்கார்ட்டோட இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் 4 lakh rupees தான். அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் இன்னைக்கு வரைக்குமே ஒரு மிகப்பெரிய இன்வென்ட்ரி வாங்குறதோ இல்லை வாரோஸ் வாங்கி பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணுறதோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. ஆனால் இன்னைக்கு உலகத்தோட ஒரு $multi-billion கம்பெனியாக ஃப்ளிப்கார்ட் இருக்கு. அது எப்படி அப்படின்னா லிவரேஜால. ஃப்ளிப்கார்ட்டுக்கு முன்னாடி இந்தியாவில் காமர்ஸ் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஏன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் அன்னைக்கு யாருக்குமே ட்ரஸ்ட் கிடையாது. எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க, ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிட்டு அது கரெக்டாக வரலனா இல்லை ஃபேக்கான ப்ராடக்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறது சில நேரங்களில் சேஃபாக இருந்துச்சு, சில நேரங்களில் சேஃபாக இல்லை. ஆனால் சச்சினும் பின்னியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்த்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அமேசான் இருந்து அவங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி நாமளும் இதே மாதிரி ஒரு ரீட்டைல் பிசினஸை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த், த நாலேஜ். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவங்க கையிலுமே பணம் கிடையாது, ஆனால் அவங்க எப்படி பிசினஸ் ஆரம்பிச்சாங்க? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுமே எந்த விதமான இன்வென்ட்ரி வாங்கல, பொருட்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணல. ஆனால் அவங்க எப்படி லெவரேஜ் பண்ணாங்க அப்படின்னா சப்ளையர்ஸோட இன்வென்ட்ரி யூஸ் பண்ணி, மற்றவங்களோட வார் ஹவுஸை யூஸ் பண்ணி இவங்க பெரிய ஆளானாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் கையில் வார் ஹவுஸ் இல்லை, ஸ்டாக் இல்லை அப்படின்னு நான் ஒரி பண்ண மாட்டேன்.
ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி வார் ஹவுஸ் ஸ்டோர் ஹவுஸ்லாம் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு கஸ்டமர்ஸை லிங்க் பண்ணி விட போகிறேன், இதுதான் நான் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத அவங்க அன்னைக்கு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட் ஏன் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் ஆரம்பத்தில் ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க, புக்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணாங்க. ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விளம்பரம் மட்டும் தான் போட்டாங்க. ஒரு கஸ்டமர் புக்கை ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணி சப்ளைட்டேருந்து வாங்கி மறுபடியும் கஸ்டமருக்கு அனுப்புகிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் தேவை கிடையாது. அண்ட் இதுதான் ஃப்ளிப்கார்ட்டோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மூவ். அவங்க கண்ணை மூடி திரும்பதுக்குள்ள லேக்ஸ் கணக்கில் ப்ராடக்ட்ஸ் சேல் ஆக ஆரம்பிச்சது. ஆன்லைனில் பணத்தை கட்டுறதுக்கு எல்லாருமே பயந்துட்டு இருக்கும்போது ஃப்ளிப்கார்ட் இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணாங்க. கேஷ் ஆன் டெலிவரி டெலிவரியை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2010 60% சேல்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் தான் நடந்துச்சு. இதனால மக்கள் எல்லாரும் ஃப்ளிப்கார்ட்டை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2009 ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபண்டிங் பார்ட்னர்ஸை தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ டயர் குளோபல் அப்படிங்கிற கம்பெனி ஃப்ளிப்கார்ட்டில் கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2014 மட்டும் ஃப்ளிப்கார்ட் கம்பெனி $1 பில்லியன் ஃபண்டிங் ரைஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்தியாவோட எந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட லார்ஜஸ்ட் ஃபண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளோ வேகமாக குரோத் ஆகிட்டு இருந்த ஃப்ளிப்கார்ட்டை 2018 வால்மார்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, $16 பில்லியன் கொடுத்து வாங்கிடுறாங்க. அதாவது $2000 கோடி. இன்னைக்கு இந்தியாவில் ஃப்ளிப்கார்ட் கம்பெனி 100 மில்லியன் கஸ்டமர்ஸ் தாண்டி ரீச் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் கம்பெனி 20 லட்சம் கேட்டகரிக்கு மேல ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆரம்ப காலகட்டத்தில் சச்சின் பன்சாலும் நம்ம கையில் மினிமம் $1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் பிசினஸ் ஆரம்பிக்க முடியும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, அவங்களால இன்னைக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியை உருவாக்கியிருக்க முடியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் பிசினஸ் ஆரம்பிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாலேஜ் தான் பிசினஸோட அடிப்படை. அந்த நாலேஜ் வரணும் அப்படின்னா நீங்க அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்காக நீங்க ஒர்க் பண்ணணும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் டெவலப் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப் சொல்ல போறேன். இந்த 4 ஸ்டெப் யூஸ் பண்ணி நீங்க உங்களோட பிசினஸை 0ல இருந்து க்ரோஸ்க்கு ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இந்த 4 ஸ்டெப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் இஸ் யுவர் கீ டு சக்சஸ். நம்ம எல்லாருமே ப்ராப்ளத்தை விட்டு அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப தள்ளி போகணும்னு நினைப்போம். ஆனால் அதே ப்ராப்ளத்தை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிங்க. இன்னைக்கு பிசினஸ்ல மக்கள் என்ன பெரிய மிஸ்டேக் பண்றாங்க? மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஐடியா இருந்தால் போதும், இமீடியட்டா நாம பெரிய மில்லியனர் ஆயிடலாம் பிசினஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே ஐடியா மேட்டர் இல்லை, நீங்க அந்த ப்ராப்ளம்க்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். திருபாய் அம்பானி அவரோட பிசினஸ் ஆரம்பிக்கும் போது அவரோட கையில பில்லியன் கணக்கில் பணம் கிடையாது. நரேஷ் கோயல் ஜெட் ஏர்வேஸ் ஆரம்பிக்கும் போது அவர் கையில ஏர்லைன்ஸை வாங்க கூட பணம் இல்லை. சச்சின் பன்சாலும் பினி பன்சாலும் ஃப்ளிப்கார்ட் ஆரம்பிக்கும் போது அவங்க கையில ஒரு லேப்டாப் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அவங்க ஐடியா யூனிக்கா இருந்ததா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இவங்க எல்லார் கையிலையும் ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சு, மக்களோட பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. திருபாய் அம்பானி என்ன கவனிச்சாரு அப்படின்னா, இந்தியன் மிடில் கிளாஸுக்கு நல்ல டியூரபிளா இருக்கக்கூடிய விலை கம்மியா இருக்கக்கூடிய கிளாத்ஸ் தேவைப்பட்டுச்சு. அண்ட் அந்த கிளாத்தை அவர் ஓமன் நாட்டில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாரு. ஸோ உங்களோட முதல் வேலை என்ன அப்படின்னா, $1 பில்லியன் ஐடியாஸை பத்தி யோசிக்க வேண்டாம், ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. உங்களை சுத்தி மக்கள் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பெரிய லிஸ்ட் எழுதுங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல எந்த ப்ராப்ளம் அதிகமான மக்கள் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. நீங்க கரெக்டான ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களோட பிசினஸை ஈஸியாக ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் யுவர் நெட்வொர்க், நாட் மணி. நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, உங்க பிசினஸ்க்கு எங்க இருந்து பணம் வரும்? நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் வேணும், கான்டாக்ட்ஸ் வேணும், பிராண்ட் வேணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பேடிஎம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் சர்மா கிட்ட பேங்க் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தால் அவர் எப்படி கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய இந்த பேமெண்ட் சிஸ்டம் உருவாக்குனாரு. ஜொமேட்டோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கையில் எந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸும் கிடையாது. ஆனாலுமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக ஜொமேட்டோ, ஸ்விக்கிஸ் எல்லாமே இருக்கு. ஓயோ கிட்ட ஹோட்டல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இவங்க யாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா ப்ரோ? நெட்வொர்க்ஸ் நிறைய இருந்துச்சு. நெட்வொர்க்ஸ் தான் இன்னைக்கு கான்ட்ராக்ட், நெட்வொர்க் தான் இன்னைக்கு மணி. இவங்க எல்லாருமே மற்றவங்களோட ரிசோர்ஸை அவங்களோட பிராண்டாக உருவாக்கிட்டாங்க. ஓயோவோட வேலை என்னன்னா, எல்லா ஹோட்டல்ஸையும் அவங்களோட பிராண்டாக கன்சிடர் பண்ணுறது. அதே மாதிரி ஜொமேட்டோட வேலை என்ன அப்படின்னா, எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் அவங்க ஆன்லைன் மூலமாக மக்களுக்கு கனெக்ட் பண்ணுறது. இன்னைக்கு டேட்டுக்கு பிசினஸ் அப்படிங்கிறது பணத்தை வச்சு மட்டும் உருவாகிறது. முதல்ல நீங்கள் நெட்வொர்க் அண்ட் ட்ரஸ்ட்டை உருவாக்கணும். முதல்ல நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள் கூட கனெக்ட் பண்ணி வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் அந்த நாலேஜ் உருவாக்கணும். ஸோ முதல்ல நீங்கள் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சொல்யூஷன் கண்டுபிடிச்சி உங்கள் கையில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியான சொல்யூஷனுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி கூடவே நீங்கள் நெட்வொர்க் அண்ட் பீப்புளையும் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன் கோடிக்கணக்கான மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் உங்களோட பிரெயினை யூஸ் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னா, டேக் பேபி ஸ்டெப்ஸ். பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எப்படி ஆரம்பிக்க போகிறீங்க? 100 கோடி ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை ஓவர் நைட்டில் நம்மளால் உருவாக்க முடியாது. இதுதான் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்கன்செப்ஷன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனியான அமேசான் ஆரம்ப காலகட்டத்தில் முதல்ல இ புக்ஸ் மட்டும் தான் அவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனியான ஓலா
ஆரம்ப காலகட்டத்தில் மும்பையில் மட்டும் டாக்ஸி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிலையன்ஸ் கம்பெனி இன்னைக்கு 19 lakh crores rupees வேல்யூ இருக்கு. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வெறும் பாலிஸ்டர் பிசினஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சாதாரண சின்ன விஷயத்தில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்க்கு போய் நான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்க கூடாது. முதல்ல உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரே ஒரு கஸ்டமருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணணும். அவங்க கிட்ட நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா முதல் கிளைண்ட் செட் ஆயிருச்சு அப்படின்னா அவரே உங்களுக்கு அடுத்த 5 கிளைண்ட் கொண்டு வந்துருவாரு. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அப்படியே போயிட்டு தான் 10 lakhs rupees வரைக்கும் கொண்டு போகணும். இதுதான் ஒரு ஸ்டேபிளான பிசினஸ். அதுக்கப்புறம் நீங்க 1 crore கொண்டு வாங்க, 1 crore ரீச் ஆனதுக்கு அப்புறம் 10 crore கொண்டு வாங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஐடியால உங்க மொத்த ரிஸ்கையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸுமே ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கராஜ்ல இருந்து தான் இந்த ஆப்பிள் கம்பெனி உருவாக்கி இருந்தாரு. அதே மாதிரி தான் அம்பானிஸ்மே சின்ன சின்ன பிசினஸ் டீல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க எடுத்த உடனே 100 crore rupees பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்க போறது கிடையாது. ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னா பி ஹங்கிரி ஃபார் நாலேஜ். பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே நான் போய் நேராக ஸ்ட்ரைட்டாக போய் சிஓ சேர்ல தான் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. முதல்ல எடுத்த உடனே பாஸ் சேர்ல போய் உட்காந்துட்டு ஃபேன்சி கார்ஸில் போயிட்டு இருப்பாங்க. பிசினஸ் அப்படிங்கிறது பாஸ் சேர் கிடையாது. பிசினஸ் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா லேர்னிங்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு மிகப்பெரிய பிசினஸை உருவாக்குறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல ஒரு சின்ன பிசினஸ் உருவாக்கிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானி ஏமன் நாட்டில் பார்த்த உடனே அவருக்கு பெட்ரோல் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய ட்ரீம்ஸ் இருந்துச்சு. அவர் டைரக்டா வந்து இந்தியாவில் பெட்ரோல் பிசினஸ் ஆரம்பிச்சாரா? கண்டிப்பாக கிடையாது. முதல்ல பெட்ரோல் பத்தி இந்த பிசினஸ் பத்தி நாலேஜ் கெயின் பண்ணிட்டாரு. ஒரு சேல்ஸ்மேனா வேலை பார்க்குறாரு. எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க பெட்ரோல் பிசினஸை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பெட்ரோல் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய பிசினஸ் ரன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெட்ரோல் பிசினஸ் வராங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கம்பெனி எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே அவர் டைரக்டா டாடா கம்பெனி ஓப்பன் பண்ணிடல. ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டீல் ஃபேக்டரி எப்படி ஒர்க் ஆகுது, அங்கே லேபர்ஸ் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் கிரவுண்டில் போய் அவர் இறங்கி போய் வேலை பார்த்து லேபர் கூட ஒன்றா உட்காந்து அவர் கற்றுக்கிட்டு அதிலிருந்து நாலேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் கம்பெனியை உருவாக்குறாரு. இன்னைக்கு இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர் நாராயணமூர்த்தி ஒரு மிகப்பெரிய குளோபல் லீடராக இருக்காரு. ஆனால் அவரோட ஆரம்ப காலகட்ட சம்பளம் எவ்வளோ அப்படின்னா வெறும் 1000 rupees per month. ஆரம்ப காலகட்டத்தில் 1000 rupees வாங்கின நாராயணமூர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டைஃபன் வாங்கிட்டு இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு போயிடலாம், தன்னோட ஃபேமிலியும் வீட்டையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய கம்பெனி இன்ஃபோசிஸ் கம்பெனி இருந்திருக்காது. ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பணத்தை பெருசாக பார்க்காம லேர்னிங்கை பெருசாக பார்த்தாரு. நிறைய லேர்ன் பண்ணிட்டு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் ஓனாவே அவரோட பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு நாம இந்த வீடியோ லேர்ன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா 0 to 10 crore rupees எப்படி ஏர்ன் பண்ணணும், 10 crore to 100 crore rupees எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே மறக்காம செஞ்சிடலாம். அப்படி இல்லைனா இந்த ஃபார்முலாவை உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க உங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஐ ஆம் ரெடி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேவரட் பிசினஸ் என்ன அப்படிங்கிறதையும் கீழே ஷேர் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்றதுக்கு மறக்காதீங்க, அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். ஏன்னா நீங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு தெரிவிச்சாதான் நான் அடுத்தடுத்து ஸ்கிரிப்டிங் ஷூட்டிங்லாம் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஸோ இனி அடுத்தடுத்த வீடியோஸ்ல 2025ல ஃபெயில் ஆகாத எவர்கிரீன் பிசினஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். மணியை இன்வெஸ்ட் பண்ணாம நீங்க இந்த மாதிரி பிசினஸ் எல்லாத்தையுமே ஈஸியா ஸ்டார்ட் பண்ண முடியும். மீட் யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோஸ். See you again. Bye.